ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ கொஞ்ச நேரத்துல அவ எப்படி மாறப்போறான்னு பாக்குறியா? புரியல மாமா. செல்லக்குட்டி இங்க பாருங்க, பரத் அண்ணன் சோனியா அக்கா இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? வாங்க செல்லக்குட்டி. அம்மா யார் வந்திருக்கா பாரு. ஏ செல்லக்குட்டி. யாரா இந்த குழந்தை? ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. அது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல கோமதி அக்கா, அவங்க குழந்தைதாம்மா. நான் அந்த பக்கம் போனோமா, என்னன்னே தெரியல, என்னை பார்த்ததும் அவங்க அம்மாட்ட இருந்து பாஞ்சு ஓடி வந்துட்டேன் செல்லம். பாத்தியா உங்க அத்தையோட முகம் எப்படி மாறுதுன்னு பாத்தியா? பரத், சோனியா வாங்க வாங்க, வந்து பாப்பா கூட விளையாடுங்க வாங்க. எங்க பாரு எங்க பாருங்க. அந்த குழந்தைய தொடக்கூடாது. அம்மா குழந்தை தானம்மா, ஏமா குழந்தையோட விளையாடக்கூடாதுன்னு சொல்ற? டேய் முதல்ல அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வா. ஏமா அப்படி சொல்ற? நான் எவ்வளவு ஆசையா இந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? இந்த குழந்தை என்னைய பார்த்ததும் ரொம்ப ஆசையா என்கிட்ட வந்தா. நீ எதுக்கு இந்த குழந்தைய பாரதியும் சோனியாவையும் தொடக்கூடாதுன்னு சொல்ற? ஏமா வந்ததும் வராதுமா எதுக்குமா இந்த குழந்தைய கொண்டு போய் முதல்ல வீட்டுல விட்டு வர சொல்ற? கொஞ்ச நேரம் என்கிட்டயே இருக்கட்டும், அப்புறம் நானே கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுறேன். பரத், சோனியா நீங்க வாங்க, வந்து பாப்பா கூட விளையாடுங்க. டேய் தர்மா, நான் சொல்றத செய். அவளை தூக்கிட்டு போய் இங்க இருந்து. அம்மா நீ இப்ப எதுக்காக இப்படி கோவப்படுற? இவ குழந்தைம்மா, இந்த பிள்ளை மேல உனக்கு என்ன கோவம்? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல அவளை இங்க இருந்து தூக்கிட்டு போடா. இல்லம்மா, நீ முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு. அவ பேர் சாரதாடா, அதான் அவளை இங்க இருந்து தூக்கிட்டு போக சொல்றேன். அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். உனக்கு கோபம் இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? யார் மேலேயே இருக்கிற கோபத்தை இந்த பச்சை குழந்தை மேல எதுக்காகமா காட்டுற? சாரதாங்கிற பேரை யார் வச்சிருந்தாலும் அவங்க எனக்கு ஆகாதவங்க தான். அம்மா இந்த குழந்தைக்கு அது தெரியாதுல்லம்மா. நான் வேணும்னா கோமதியை கிட்ட சொல்லி இவரோட பேரை சந்திரான்னு மாத்த சொல்லிடவா? டேய் இப்ப அந்த குழந்தை கொண்டு போய் விட்டுட்டு வர போறியா இல்லையா? சரிம்மா, குழந்தைய கொண்டு போய் விடுறேன். கத்தாத, நீ கத்துற கத்துல குழந்தைய அழ ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா சரிம்மா. இவன் வேற வழியில உட்கார்ந்துட்டு தலைப்பட. ஒண்ணு இல்ல. என்ன பார்வதி, உங்க அம்மாவோட பேர்ல ஒரு குழந்தைய பார்த்ததுக்கு உங்க அத்தை என்ன ஆட்டம் ஆடினா பார்த்தல? இதுல நீதான் சாரதாவோட மகன் தெரிஞ்சது, அவ்வளவுதான். இன்னொரு தடவை உங்க அத்தை பாசமா நடந்துக்கிறா அப்படி இப்படின்னு அவகிட்ட நீ யாருன்ற உண்மையை சொல்லலான்னு மட்டும் நினைக்காத. அதான் உனக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. புரியுதா? அந்த நாள் சரி வரலன்னா வேற நாள் பாத்துருக்கலாம்ல. ஏன் அவசரப்படுறீங்க? இங்க பாருப்பா, நீ பண்ண போறது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்ல. புது இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போற. இங்க பாரு, அதெல்லாம் சும்மா ஏனோ தானெல்லாம் பண்ணக்கூடாது. நீ 2 நாள் கழிச்சு கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்க. ஆமாமா, ஏய் அதெல்லாம் பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. ஏய் தப்புனா தப்பு தானப்பா, அது யாரா இருந்தானே எல்லாமே ஒண்ணுதானே. இதுல புதுசா என்ன இருந்துற போது? சரிப்பா, நான் நாளைக்கு கூப்பிடுறேன்.
ராஜதோர ராஜதோர என்னப்பா? ராஜதோர காமாட்சி நகர்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்க? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? அப்பா, இல்ல, காலையில காமாட்சி நகர் போயிருந்தேன். உன் செருப்பு மாதிரியே ஒரு வீட்டுல இன்னொரு செருப்பு பார்த்தேன், அதான் கேட்டேன். நான் ஏன்ப்பா காமாட்சி நகருக்கெல்லாம் போறேன்? சரி, இப்ப எங்க போயிட்டு வர? அது நான் என் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். மாமா, நீங்க என்ன கேட்க வரீங்க? நானே இவன் கிட்ட காமாட்சி நகர்ல எனக்கு ஒரு கிரவுண்ட் வேணும்னு கேட்டேன். இவன் எங்க போயிட்டு வரான் தானே கேட்டேன், வேற ஒண்ணும் கேட்கலையே. இல்ல மாமா, நீங்க என்னமோ இவரை சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரியே இருக்கு. நான் எதுக்குமா இவனை சந்தேகப்பட போறேன்? நான் யதார்த்தமா தான் கேட்டேன். இவன் செருப்பு மாதிரியே காமாட்சி நகர்ல ஒரு செருப்பை பார்த்தேன். ஒருவேளை இவன் தான் அந்த நேரத்துல அந்த வீட்டுல இருந்திருப்பானோ கேட்டேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க மாமா, இந்த மாதிரி செருப்பு இவர் ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் இருக்குமா? இந்த ஊர்ல வேற யார்கிட்டயுமே இருக்காதா? ஐயோ, என்னம்மா நீ? நான் தப்பான அர்த்தத்துல எதுவும் கேட்கல. ஆனா இந்த சின்ன விஷயத்துக்காக இவர் மெனக்கிட்ட வெளியே கூப்பிட்டு விசாரிக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு மாமா. நான் போன் பேசிட்டு இருந்தேன், அவன் அப்பதான் வீட்டுக்கு வந்தான். அதான் பேச்சுவாக்குல அவங்கிட்ட விசாரிச்சேன். இத பாருங்க மாமா, இந்த மாதிரி செருப்பு இந்த ஊர்ல எத்தனை இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா என் புருஷனோட செருப்பு ஒண்ணு அவர் வேலை பாக்குற கல்யாண மண்டபத்துல இருக்கும், இல்லனா நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கும். இந்த ரெண்டு இடத்தை தாண்டி இவர் வேற எங்கேயாவது போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. சரிம்மா, நான் இப்படி கேட்டிருக்க கூடாதுதான், தப்புதான், விடுமா. சாரி மாமா, நான் உங்களை எதிர்த்து பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. இல்ல இல்ல, ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. நீங்க வாங்க வாங்க. டேய், முதல்ல அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வா. இல்லம்மா, நீ முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு. இவ பேரு சாரதாடா, அதனாலதான் அவளை இங்க இருந்து தூக்கிட்டு போக சொல்றேன். என்ன பார்வதி, இன்னும் எங்க அம்மா பேசினதெல்லாம் உன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா? நீ பார்த்ததெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இதை விட இன்னும் பெரிய ருத்ரதாண்டவம்லாம் இந்த வீட்டில் நடந்திருக்கு. பொதுவாக எல்லாருக்கும் குழந்தைங்கன்னா பிடிக்கும். அதுலேயும் எங்கள் அம்மா எந்த குழந்தைய பார்த்தாலும் அப்படி கொஞ்சுவாங்க. ஆனால் அவங்க சாரதான்னு உன் அம்மா பேரை குழந்தைக்கு வச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம நீ வெளியே கூட்டிட்டு போக சொல்லி என்ன ஆட்டம் ஆடினாங்க நீயும் பார்த்தல. எனக்கு தெரிஞ்ச அக்கா இனிமே அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்துறது தான் நல்லது. எங்க அம்மா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க மாமா. என் அம்மாவோட மறு உருவமா தான் நான் அத்தைய பாக்குறேன். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான். கண்டிப்பா என் அம்மா அத்தைக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா இடையில தான் என்னமோ நடந்திருக்கு. ஆமா பார்வதி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே ஞாபகம் வருது. அன்னைக்கு உங்க அப்பா இங்க வந்தப்போ நாங்க தப்பு பண்ணோம் மாப்ள, ஆனா துரோகம் பண்ணலன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அப்படின்னா உன் அப்பா அம்மாக்கே தெரியாம இந்த தப்பு நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏனே, ஒருவேளை உங்க ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல வேற யாராவது வந்து ஆட்டத்தை கலைச்சிருப்பாங்களோ? அப்படியும் இருக்கலாம்டா. 4 பேர் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாதான் அதை பிடிக்காத 4 பேர் இருப்பாங்களே. கரெக்ட்னே. அந்த மாதிரி யாராவது கூட காரணமா இருந்திருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் மாமா.
அத்தை மாதிரி ஒரு நல்லவங்க கிட்ட சாபம் மட்டும் வாங்க கூடாது. எங்க அம்மா மேல தப்பு இல்லைன்னு கண்டிப்பா நான் அத்தைக்கு புரிய வைப்பேன். ஐயோ பார்வதி, கொஞ்சம் பொறுமையா தான் போவோமே, எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற? என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க மாமா. ஒரு பக்கம் என் அம்மா, இன்னொரு பக்கம் என் அம்மா மாதிரி பாத்துக்கிற அத்தை. என்னால ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது மாமா. அது என் கையாலே என் கண்ணை குத்திக்கிற மாதிரி. பார்வதி, என்ன நீ இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? அப்ப நீ ஒரு முடிவுல தான் இருக்க போல இருக்க. இதுக்கப்புறம் நான் சொல்லி நீ கேட்கறது கஷ்டம்தான் போல. இங்க பாரு, ஆனா நீ எது செய்யறதா இருந்தாலும் தயவு செஞ்சு எங்கள்கிட்ட சொல்லிட்டு செய். ஆமாக்கா, உங்க அப்பா அம்மா தப்பு பண்ணாங்களோ பண்ணலையோ, நீங்க பண்ற இந்த விஷயத்தால எங்க அண்ணனையும் அப்பாவையும் மாட்டி விட்டுறதீங்கக்கா. நானும் அப்பாவும் பொய் சொல்லி தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. சந்திராலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேருக்கும் சோத்துல விஷத்தை வச்சு கொன்னாலும் கொன்றுவாங்க. ஐயோ அண்ணன், அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது சொல்லுங்கண்ணே, அன்னைக்கு நான் எங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்க விட மாட்டேன் மாமா. ஒரு மகளா என் அப்பா அம்மாக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்வேன். ஒரு மருமகளா என் மாமாக்கும் அத்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராமலும் பாத்துப்பேன். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. எனக்கு இது போதும். காலையில காமாட்சி நகர் போயிருந்தேன். உன் செருப்பு மாதிரியே ஒரு வீட்டுல இன்னொரு செருப்பு பார்த்தேன். என்னங்க, வெந்நீர் வச்சுட்டேன், போய் குளிங்க. போய் குளிக்கிறேன். ஏங்க இவ்ளோ டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியாதா? நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாமா அப்படி கேட்டுட்டாரேன்னு வருத்தமா இருக்கீங்களா? இல்ல போனா, அப்படிதான் எதுவும் நினைச்சுக்கல. மாமா ஏதோ தெரியாம அப்படி கேட்டுட்டாரு. நீங்க அத மனசுல வச்சுக்காதீங்க. உங்களை நான் அப்படி கேட்டாதானே நீங்க வருத்தப்படணும். மத்தவங்க என்ன கேட்டாலும் நீங்க அத பெருசா எடுத்துக்க வேண்டாம். என்ன, நிரந்தரமா உங்களுக்கு ஒரு வேலை இல்ல, அதுதாங்க இங்க பிரச்சனை. நாளைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா யாரும் உங்களை இப்படி கேள்வி கேட்க முடியாதுல்ல. முதல்ல அப்படி ஒரு வேலையை பிடிங்க, அதெல்லாம் அதுவா சரியாயிடும். எனக்கு ஒரு நிமிஷம். என்ன என்னங்க இந்த ஷர்ட்ல லேடி சென்ட் வாசனை வருது? இல்லையே, உங்க சென்ட் இப்படி இருக்காதே. நானும் சென்ட் போட மாட்டேன். இது எதோட வாசனை? அப்போ பொட்ட பார்த்து கேட்டா இப்போ சென்ட் வாசனை. ஐயோ, ஏதாவது ஒரு விதத்துல மாட்டிக்கிறேனே. உங்களை தாங்க கேக்குறேன், என்ன வாசனை இது? என்ன போனா, என்னையே சந்தேகப்படுறியா? ஐயோ, நான் சந்தேகப்படலைங்க. இந்த வாசனையை தான் நான் கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாமா, அது லேடிஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் தான். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிருந்தேன். ஒரு சேல்ஸ் பர்சன் ஆஃபர்ல லேடிஸ் பர்ஃப்யூம் வித்துட்டு இருந்தான். உனக்காக வாங்கலாமேன்னு டெஸ்ட் பண்ண அவன் ஏன் ஷர்ட் மேலெல்லாம் அடிச்சு விட்டுட்டான். அப்புறம் அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல, அதான் வாங்காம வந்துட்டேன். ஓ, அதானா? நல்ல வேலை நீங்க வாங்காம வந்தீங்க. வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். உண்மையிலே இந்த ஸ்மெல் நல்லாவே இல்லைங்க. முதல்ல இதை துவைச்சு போடணும். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. என்ன பார்வதி, திடீர்னு இப்படி இருமிட்டு இருக்க? இல்ல சாதாரண இருமல் தான், ஒண்ணும் இல்ல. சரி, முதல்ல தண்ணி குடி. தண்ணி இல்லையே, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
என்ன பார்வதி நீ இன்னும் தூங்கலையா? அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? அந்த பாழா போன கால் வலிதான் பார்வதி அடிக்கடி வந்து என் உசுர வாங்குது. நிம்மதியா என்னால சரியா தூங்க கூட முடிய மாட்டேங்குதுமா. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ம்? அத்தை என்ன பார்வதி இது? நல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் சேர்த்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன் அத்தை. சூடா தேய்ச்சி விட்டா கால் வலி சரியா போயிடும். என்ன பார்வதி வயசானவங்க மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க? இதெல்லாம் எங்க சுசீலா பாட்டி சொல்லி கொடுத்ததுதான் அத்தை. சுசீலா பாட்டியா? யாருமா அவங்க? அவங்க என்னோட பக்கத்து வீட்டு பாட்டி அத்தை. அவங்கதான் இந்த மாதிரி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓ அத்தை சரி, நானே எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், நீங்க படுங்க. ஐயோ பரவாயில்ல பார்வதி, நீ அங்க அப்படி வெய்மா, நானே தேய்ச்சிக்கிறேன், நீ போய் பாடு. உங்களாலதான் முடியலல்ல, நீங்க உட்காருங்க, நான் தேய்ச்சி விடுறேன். சொன்னா கேளு பார்வதி. கால் நீட்டுங்க, பாத்து. அப்பா எங்கயா? அங்கதான். கொஞ்சம் சூடா இருக்கும். பார்வதி நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒருத்தி ஞாபகம் வருது. ஆனா அவ ஞாபகமே வரக்கூடாதுன்னு தான் நானும் தினம் தினம் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். அத்தை நீங்க யார சொல்றீங்க? சாரதான்னு ஒரு பேரை சொல்லுவீங்களே, அவங்களையா? அந்த பேரை சொல்லாத பார்வதி, அந்த பேரை கேட்டாலே காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. ச்சே, துரோகி. அவ கூட பழகி இருக்கேன்னு நினைச்சாலே இப்பயே அருவருப்பா இருக்கு. அத்தை கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? இன்னைக்கு அவ பேரே கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேனே. ஆனா எனக்கு அந்த சாரதா கழுதை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எனக்குன்னா அவ உசுறு, அவளுக்குன்னா நான் உசுறு. என் அம்மா கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லி அழுதுருக்கேன். அந்த அளவுக்கு அவளுக்கு எனக்கும் பழக்கம். ஏன் இன்னும் சொல்ல போனா, உங்க மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவரு சாரதாவோட அண்ணங்கிறதுக்காக மட்டும்தான். அப்படி இருந்தவ பணம் வந்ததும் பாசத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டா. உண்மையாவே அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா அத்தை? காசு பணம் வந்ததும் பழகுன பழக்கத்தை கூட துச்சமா நினைச்சுதானே போனா. அதுக்கு பேரு ஏமாத்துறதெல்லாம வேற என்ன? ஒருவேளை அவங்க சூழ்நிலை உங்களை தப்பா புரிய வச்சிருக்கலாம்ல. என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய சொல்லாமலே அவங்க இறந்திருக்கலாம்ல. என்ன ஏதுன்னு தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத பார்வதி. அவளும் அவ புருஷனும் எங்களுக்கு செஞ்சது துரோகம் தான். மன்னிக்கவே முடியாத துரோகத்தை தான் எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. இத பாரு பார்வதி, நீ ரொம்ப நல்லவ. அப்படிப்பட்ட கேடு கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி உன் மதிப்பை நீ கெடுத்துக்காத. ஐயோ அத்தை, நான் ஒருத்தி தேவையில்லாம உங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். சாரி அத்தை, நான் ஏதோ யதார்த்தமா தான் கேட்டேன், இனிமே கேட்க மாட்டேன். சரி நீங்க முதல்ல படுத்துக்கோங்க. பார்வதி, இப்ப ஏதோ கொஞ்சம் லைட்டா தேவையான மாதிரி இருக்கு. உன் கையில ஏதோ மந்திரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் செல்லம். சரி படுங்க. கூடிய சீக்கிரம் என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அத்தை.
இன்னும் தூங்கலையா? என்ன கேட்ட? இல்ல இன்னும் தூங்கலையான்னு கேட்டேன். இப்ப நான் தூங்கினா என்ன, தூங்கலனா உனக்கு என்ன? இதுக்கு தேவையில்லாம என்கிட்ட இருந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்க. உன் தொல்லை இருக்க கூடாதுன்னு தான் நான் அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு கிச்சன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ ஏதாவது பேசி நான் உன் மேல கோவப்பட்டு இப்ப அம்மா இங்க வந்து என்ன திட்டணும், அதானே உனக்கு வேணும்? ஐயோ ஏன் மீனாட்சி, ஏன் அப்படிலாம் பேசுற? நான் சும்மா யதார்த்தமா தான் தூங்கலையான்னு கேட்டேன். இந்த பாரு, நீ பேசுறதெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு தான் என் காதுல இதை மாட்டியிருக்கேன். இங்க வந்து நின்னு என் கோவத்தை கிளப்பாம மரியாதையை கிளம்பிடு சொல்லிட்டேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.